ஜனவரி 22, 1984 கேரளா ஆலப்புழால இருக்கிற ஒரு சின்ன கிராமம். சரியா விடிய காலையில 4 மணிக்கு ஒரு விவசாயி அவருடைய வயலுக்கு வழக்கம் போல போயிருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் வயல்வெளியில நெருப்பு பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. என்ன இது, வயக்காட்டுல நெருப்பு பிடிச்சிருக்கே அப்படின்னு வேகமா அங்க போய் பார்த்து அவரு ரொம்பவே ஷாக் ஆயிருக்காரு. உடனே அங்கிருந்து தளத்தறிக்க ஓடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட போயிட்டு, சார், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வயக்காட்டுல ஒரு கருப்பு கலர் அம்பாஸ்டர் கார் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சார், அதுக்குள்ள ஒரு ஆளுடைய டெட் பாடியும் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஹெட் கான்ஸ்டபிள் அவருடைய மேல் அதிகாரி கிட்ட சொல்ல சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் டீம் போக ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரியே வயல்ல கருப்பு கலர் அம்பாஸ்டர் கார் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. மக்கள் எல்லாரும் நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் காருக்குள்ள செக் பண்ணி பார்த்தா எரிஞ்ச நிலையில ஒரு டெட் பாடி இருக்கு. இது யாருடைய டெட் பாடி அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது அங்க ஒருத்தர், சார், அவர் பேரு சுகுமாரன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சவுதி அரேபியால இருந்து லீவுக்கு ஊருக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த சுகுமார், எதுக்காக அவரை கொலை பண்ணணும், போலீஸ் இவரை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கிற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, நிஜமாவே கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஸோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம மோசா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறமா சரி, இந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு தேடி பாக்குறாங்க. அப்ப அங்க ஒரு கிளவுஸ், தீப்பெட்டி, கொஞ்சம் முடியும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அப்போ அங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததால சில கால் தடயங்களும் அவங்களுக்கு கிடைச்சது. போலீஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா 2ல இருந்து 3 பேர் சேர்ந்துதான் இந்த நபரை கார்ல வச்சு எரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. உடனடியா போலீஸ் அந்த உடலை அட்டாப்சி பண்ண அனுப்புறாங்க. அட்டாப்சி பண்ண டாக்டர் அவருடைய உடம்பு மொத்தமா எரிஞ்சு போனதுனால அவரோட உள்ளாட மட்டும்தான் சில டேமேஜோட ரெக்கவர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. சுகுமாரோட தங்கச்சி வீட்டுக்காரான பாஸ்கரன் பிள்ளை அப்படிங்கிறவர் பாடியை பார்த்துட்டு இது சுகுமார் தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஸோ போலீஸும் ஒரு கண்டிஷனோட பாடியை அவங்க குடும்பத்தினர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் சுகுமாருடைய உடம்பு எரிக்கப்படக்கூடாது, புதைக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல இருந்த பல சந்தேகங்கள் தான். இப்படி இருக்க சுகுமாருடைய குடும்பத்தினர் அவரோட உடம்பை அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே அடக்கம் பண்றாங்க. என்னவோ தெரியல, போலீஸ்க்கு இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை இது சுகுமாரா இல்லைன்னா அவங்களோட சந்தேகத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த டெட் பாடியோடைய முகம் ரொம்பவும் எரிஞ்சு போய் செதஞ்சு இருந்ததால தவறா கூட அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அடையாளம் காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுனாலதான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் இந்த கேஸை ஆழமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில அடுத்தடுத்து போலீஸ்க்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. இந்த சுகுமாரனுடைய நிஜ பெயர் கோபாலகிருஷ்ண பிள்ளை. இவரு ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா திருமணமான கொஞ்ச நாள்லயே அவருக்கு அந்த ராணுவ வேலை பிடிக்காம ராணுவ அதிகாரிகளுக்கு கோபாலகிருஷ்ண பிள்ளை இறந்துட்டதா தனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிளை வச்சு போலியான ஒரு டெத் சர்டிபிகேட் அனுப்பியிருக்காரு. அப்படியே தனக்கான ஒரு புதிய அடையாளத்தையும் உருவாக்கி இருக்காரு. அந்த அடையாளம் தான் சுகுமாரன். இந்த நேரத்துல தான் தன்னுடைய வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய பழைய அடையாளம் இறந்து போனதற்கான சர்டிபிகேட் மூலியமா 8 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் அவருக்கு கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தன்னோட மனைவியை கூட்டிட்டு சவுதி அரேபியாவுக்கு போயிருக்காரு. அங்க ஒரு பெட்ரோல் பங்க்ல எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா வேலையும் செய்யறாரு. அவரோட மனைவி அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு சுகுமாரன் தன்னுடைய சொந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு வீடை கட்ட ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதுதான் அவரை யாரோ அம்பாஸ்டர் கார்ல வச்சு எரிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல தான் போலீஸ் பாஸ்கரன் பிள்ளையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் பாஸ்கரன் பிள்ளையோடைய நடவடிக்கையை கவனிக்கிறாங்க. விசாரணை பண்ணும்போது பாஸ்கரன் பிள்ளையோடைய கையில அங்க தீக்காயங்கள் இருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க. இதனால சந்தேகமான போலீஸ் அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது, எனக்கும் சுகுமாருக்கும் மனஸ்தாபம் இருந்தது சார், அதனாலதான் நான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னும் போலீஸ்க்கு ஏதோ சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. சுகுமாரன் இறந்த அன்னைக்கோ இல்ல அதுக்கு முன்னாடி நாளோ ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சுத்தி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் சாக்கோல் அப்படிங்கிறவர் சுகுமார் இறந்த அன்னைக்கு, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி அன்னைக்கு காணாம போயிருக்காரு அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. அவரை காணோம் அப்படின்னு அவருடைய தம்பி தாமஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. போலீஸ் உடனே அவரோட வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட சுகுமார் இறந்த பாடியோட போட்டோவை காமிச்சு, இவர் உங்க கனவை காணாம போன அன்னைக்கு தான் இவர் இறந்து போயிருக்காரு, இவர் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா பாடி ஃபுல்லா எரிஞ்சு போய் இருந்ததால அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் போலீஸ்
பாடியில இருந்த உள்ளாடையுடைய போட்டோவை காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சாக்கோவுடைய மனைவி இது என்னுடைய கணவருடையதுதான் அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால போலீஸ் ரொம்பவே குழப்பமாகறாங்க. அப்போ கார்ல இறந்து போனது சார்கோல் அப்படின்னா பாஸ்கரன் பிள்ளை எதுக்கு சுகுமார நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். உடனே போலீஸ் சுகுமார் வீட்டுல புதைக்கப்பட்ட அந்த உடலை திரும்பவும் தோண்டி எடுத்து மறுபடியும் அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அவரோட உடம்பை அட்டாப்சி பண்ண டாக்டர் போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா இது சார்கோலுடைய உடம்பு தான், ஆனா உடல் எரியும் போது அவர் உயிரோட இல்ல. ஏன்னா ஒருத்தருடைய உடம்பு எரியும் போது அவர் உயிரோட இருந்திருந்தா அவருடைய சுவாச குழாய் வழியா அந்த புகை நுரையீரல்ல போயிட்டு கார்பனா ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவும் அவருடைய சுவாச குழாயில இல்ல. அது மட்டும் இல்லாம பாய்சன் கண்டென்ட்டும் அவருடைய வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல இதை கேட்ட போலீஸ் அப்ப யாரோ இந்த பாய்சனை கொடுத்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவர் உடம்பை எரிச்சிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த வாட்டி போலீஸ் பாஸ்கரன் பிள்ளையையும் அவரோட மனைவியையும் சேர்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பாஸ்கரன் பிள்ளை பல உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுகுமாரன் எப்பவுமே ஆடம்பர வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவன். அதனால அவர் சம்பாதிச்சு வச்ச மொத்த பணத்தையுமே கண்ணா அப்படின்னு செலவு பண்ணி மொத்தமா அழிச்சிட்டான். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சரி மறுபடியும் நம்ம இறந்து போன மாதிரி ஃபேக்கா ஒரு டெத் சர்டிபிகேட் ரெடி பண்ணி அது மூலியமா இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. அவங்க பிளானுக்கு ஒரு கருப்பு கலர் அம்பாஸ்டர் கார் தேவைப்பட்டது. அதனால பாஸ்கரன் பிள்ளை மூலமா ஒரு காரையும் வாங்குறாங்க. அவங்களுடைய பிளானுக்கு கடைசியா தேவைப்பட்டது சுகுமாருடைய ஹைட் வெயிட்ல இருக்கிற ஒரு டெட் பாடி. மார்ச்சரி, ஹாஸ்பிட்டல், சுடுகாடு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் தேடியும் இவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான டெட் பாடி கிடைக்கல. ஒரு நாள் நைட் கார்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒருத்தர் நின்னுகிட்டு லிப்ட் கேட்டிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட பார்க்க சுகுமாருடைய ஹைட் வெயிட்ல இருக்கிறதுனால பாஸ்கரன் பிள்ளை காரை அவருக்கு பக்கத்துல நிறுத்தி உள்ள அவரை ஏற சொல்றாரு. அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும் போது என்னுடைய பேர் சாக்கோ அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. கொஞ்ச நேரம் பேசி பழகுனதுக்கு அப்புறமா அவங்க அவருக்கு குடிக்க சாராயத்துல ஈத்தர் கலந்து கொடுக்கறாங்க. ஆனா அவர் அதுக்கு இல்ல நான் இதெல்லாம் குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பாஸ்கரன் பிள்ளை அவரோட தலையில பயங்கரமா அடிச்சு அவரை மயக்கமடைய வைக்கிறாரு. அவரோட வாயில விஷம் கலந்த அந்த சாராயத்தை ஊத்தி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பாஸ்கரன் பிள்ளையோட வீட்டுக்கு வெளியே இருந்த பாத்ரூமுக்கு அவரை இழுத்துட்டு போய் அவருடைய முகத்துல பெட்ரோலை ஊத்தி அவரோட முகம் தெரியாத மாதிரி எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவருடைய உடலை காருக்குள்ள வச்சு எரிக்கும் போதுதான் பாஸ்கரன் பிள்ளையோட கையில சில தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல போலீஸ் கண்டுபிடிச்ச கிளவுஸ், முடி எல்லாமே பாஸ்கரன் பிள்ளையோடு தான். இந்த நேரத்துல கேரளா போலீஸ் சொந்த காசை செலவு பண்ணி சுகுமார தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சுகுமார எங்க தேடியும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நேரத்துல தான் ஒரு வாட்டி சுகுமாருடைய வீட்டை ஒரு சாமியார் விட்டு பார்த்துட்டே இருந்ததால போலீஸ் அந்த சாமியாரை கைது பண்றாங்க. கொஞ்ச நேரம் விசாரணைக்கு அப்புறமா அவரோட கைரேகையை எடுத்துக்கிட்டு அவர் அனுப்பி விட்டுறாங்க. 3 நாள் கழிச்சு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்து எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சுகுமாருடைய கைரேகையும் இந்த சாமியாருடைய கைரேகையும் 100% மேட்ச் ஆகிருக்கு. அவர் பீகார்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருந்ததாகவும் அவருடைய பேரை ஜோஷின்னு பதிவு பண்ணி இருந்ததாகவும் சொல்றாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நர்ஸ் அவர் சீக்கிரமா இறந்து போயிருவாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இப்படியே சுகுமாரன் தலைமறைவாகி 8 வருஷங்கள் ஆகுது. ஒரு வாட்டியாவது சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்காக வந்துதானே ஆகணும் அப்படின்னு அவனை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு போலீஸ் கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா காணாம போன சுகுமாரனை அவங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நேரத்தில் அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற தகவல் கேரளா ஃபுல்லாவே பரவ ஆரம்பிக்குது. இந்த கேஸ் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகியும் குற்றவாளியை பிடிக்க முடியாத ரொம்பவே நீளமான ஒரு வழக்கா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. திரும்பவும் வேற ஒரு கிரைம் ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன்.